டேய் பேசாதடா பங்காளின்னு சொன்னா அவனை பீய கொண்டு எரிஞ்சு முடியும் நான் சாணி பீய. ஏண்டா என்னடா மேட்ச் விளாண்டு வச்சிருக்க? உனக்காண்டி இந்த பஞ்சாபுக்காரன் அடிச்சு உனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தா நேற்று பீல அடி வாங்கின மாதிரி சாணி பீல அடி வாங்குற மாதிரி அப்படி அடி வாங்கி வச்சிருக்கீங்க. இதை மட்டும் இந்த ஆர்சிபிக்காரன் பார்த்தானே என்னை என்ன நினைப்பான்? உனக்காண்டி அவனை வக்காலத்து வாங்கிட்டு போய் அவன் அந்த பேச்சு வாங்கினேன் நான். இப்போ மட்டும் அவன் என்னை பார்த்தியானா சாக்கடையில் பீ விழுந்த மாதிரி நீ பார்க்க மாட்டியா? ஒரு மாதிரி ஒம்ட்டு தெரியும்டா. என்னது அந்த மஞ்சள் மாக்கா எப்படியும் போய் ஊற்றிப்பான்ட்டு இதை தெரிஞ்சு தான் நேற்று நான் அவ்வளோ பேசினேன். நீ அவனுக்கு முட்டு கொடுக்குற. தம்பி நிறுத்துங்க. என் பங்காளிக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்கு, எங்களுக்கு 2 மேட்ச் இருக்கு. மறுபடியும் என் பங்காளிக்கு சான்ஸ் வாங்கி கொடுப்பேன். நொட்டுவேன். நீ இந்த பக்கம் போய் ஜெயிப்ப, அவன் அந்த பக்கம் போய் சாணியால் அடி வாங்க போகிறான். இது என்னடா நடக்க போகுது? இந்த வருஷம் நீங்கள் எல் கிளாசிக்கோலாம் கிடையாது, என்ன சாணியால் அடிப்பட்டவர்கள் அப்படின்னு பேரை மாற்றிக்குங்க. உங்களை இந்த சீசனு ஒப்புக்கு சப்பானா வச்சுருக்காங்க. வரவங்க ஃபுல்லாக உங்ககிட்ட பாயிண்ட் வாங்கிட்டு போயிடுவானுங்க. நீங்கள் குவாலிஃபையும் ஆக மாட்டீங்க, எதுவும் ஆக மாட்டீங்க. அப்படியே தான் இருக்க போகிறீங்க. இதுதான் இந்த பீடவாய் தான். இந்த பீடவாயினால தான் நீங்கள் 17 வருஷம் கப்படிக்காமல் இருந்தீங்க. இந்த இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சுல, இந்த வருஷமும் கப்படிக்க மாட்டீங்க. இந்த பீடவாய் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கப்பே அடிக்க மாட்டீங்கடா. பாரு, என் குவாலிஃபைல போய் 39 ஆல் அவுட் ஆகலை. என் பேரை மாற்றி வச்சுக்கடா.